வணக்கம் எல்லாருக்கும். இந்த கோயிலில் வந்தது ஃபுல்லாக லேடிஸும் வேறு சடங்குன்னு பிள்ளைகளாகவும் கோயிலுக்கு வரும்போது கொஞ்சம் அட்லீஸ்ட் சாரீ கட்டிட்டு வாங்க. மற்ற இடத்துனா சரி அதை வர நீங்கள் உங்கள் இஷ்டம். ஆனால் கோயிலில் வரும்போது எல்லாரும் வந்து சாரியோ தான் நீ தயவு செஞ்சு கட்டிட்டு வாங்க. உங்கள் வீடு நல்லா இருக்குன்னா நீங்கள் எல்லோரும் வாரீங்க, ஆனால் நீங்கள் எல்லாரும் இப்படி வாரீங்க. அதை தயவு செஞ்சு நீங்கள் எல்லாரும் சாரியோ தாவணி அது கோயிலுக்கும் நல்லாயிருக்கும், நம்ம கலாச்சாரம் நல்லாயிருக்கும், நம்ம எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் சொல்லிட்டேன், உங்கள் வீட்லேயும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த தகவல் சொல்லதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதை தப்பாக எடுக்காமல் நம்ம இந்தியாவில் கல்ச்சரும் நம்ம கோயிலில் இப்படி வரணும், இந்த ஒரு கல்ச்சராக இருக்குது. நம்ம சாமி பார்க்குறனால வந்து எல்லாரும் வந்து தயவு செஞ்சு சாரி கட்டிட்டு வாங்க. கோவிலுக்குன்னு வர்றதுக்கு வரமுறை இருக்குது, அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸிங் இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளவோ மாடலிங் வந்தாலும் கோயிலுக்கு வர்றது வந்து இப்படி தான் வரணும் அப்படிங்கிற ஒரு முன்னோர்களும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. வீட்டில் உள்ளவங்களும் பெரியவங்களும் எல்லாருமே சொல்லி கொடுக்கணும். அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு வரணும் கோயிலுக்கு. எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணணும். ஒரு பட்டு அந்த மாதிரி கெட்டாட்டாலும் ஒரு சாதாரணமானாலும் ஒரு சேலை கட்டி வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். அப்படி வந்தால் நல்லாயிருக்கும். திருநெல்வேலியும் ஒரு பெருமை உண்டு, அதில் இதுவும் ஒன்று. அனைவருக்கும் வணக்கம். நான் என்ன கூறுவது என்றால், இந்த கோயிலுக்கு வரும்பொழுது அனைவரும் புடவையை கட்டி கொண்டு வரவும், ஏனெனில் அது மங்களகரமாக உள்ளது. இந்த ஜீன்ஸு சுடிதாரெல்லாம் அணிந்து கொண்டு வர வேண்டாம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம்மா. சாரீ கட்டிட்டு வர்றது கோயிலுக்கு வந்தது கோயிலுக்கு சாரீ தான் கட்டிட்டு வர்றது பெஸ்ட்டு. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. புடவை கட்டிட்டு வந்தால் நல்லது. உங்கள் பேர் மேம்? என் பேர் மஞ்சு. எந்த ஊர்லேருந்து வரீங்க? நாங்கள் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கந்திலிருந்து வரோங்க. உங்கள் பேர் மேம்? லட்சுமி. இதுக்கு முன்னாடி நெல்லையப்பர் கோயிலில் வந்து பூஜைலாம் பார்த்துருக்கீங்களா? இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து. ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்களா? நெல்லையப்பர் கோவில் எப்படி இருக்குது? இதோடைய சிறப்பு வந்து சொல்லவே முடியாது. நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன எதுவும் வித்தியாசமாக இருக்கா? நல்லா அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது கோயில். மக்கள் கூட்டம்லாம் எப்படி இருக்குது? நீ காலையில் கொடியேற்றம் நடந்திருக்கு, கொடியேற்றத்தெல்லாம் பார்த்தீங்களா? நாங்கள் இப்போ தான் வந்தோம். இப்போ தான் வந்திருக்கீங்களா? கொடியேற்ற மிஸ் பண்ணிட்டீங்களா? சரி, அடுத்த தடவை வந்து கண்டிப்பாக கொடியேற்றமும் நீங்கள் வந்து பார்க்கணும். ஓகே. இந்த காலத்து பெண்கள் வந்து கோவிலுக்காவது புடவை கட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த காலத்தில் எவ்வளோதான் ஜீன்ஸு லெக்கின்னு சுடிதார்னு எவ்வளவோ வந்தாலும் சாரீ அப்படின்றது தான் ஒரு முக்கிய பாரம்பரியமாக இருந்து வருது. அதை கண்டிப்பாக எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள். அட்லீஸ்ட் கோயிலுக்கு வரும்போதாவது சாரீ கட்டிட்டு வாங்க. உங்களால் சாரீ கட்ட முடியலை, கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா தாவணி போட்டுட்டு வரலாம்.